ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். நான் நேற்று வந்து எங்கள் மச்சான் வீட்டுக்கு போயிருந்தேங்க. அதாவது இங்கே பக்கத்தில் வாணின்னு ஒரு ஊருக்கு பக்கத்தில் முன்னாடியே இருக்குது. அங்கே போயிருந்தேன். அவங்க வீட்டில் தோட்டம்லாம் சூப்பராக இருந்ததுங்க. பார்த்த உடனே நம்ம தான் தோட்டத்தை பார்த்தா விட மாட்டோமே, கேமராவை எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. இதோ உங்களுக்காக அந்த வீடியோ. நீங்களும் இந்த மரத்தில் காய்ச்ச காயா, மாங்காயா, என்ன இத்தினு தான் இருக்குது? இங்கே ஏக்கா கீழே கிடக்குக்கா மாங்காய், இங்கே ஒரு தரையில் கிடக்கு மாங்காய். அதிசயம் பார்த்து இருக்கு. இது ஹைபிரிட்டோ? ஒட்டு மாங்காய் போல் இருக்கு. ஆனால் வருமே ஒட்டு மாங்காய் ரொம்ப நாள். பின்னாடி ரேடியோவில் பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருக்கு. என் வீடியோக்கு காப்பி ரைட்டு வருமா என்னன்னு தெரியல. நல்லா காய்ச்சி கிடக்கு. முத்தனத்தை மட்டும் பிடுங்கி அப்படியே ஒரு இதில் போட்டுன்னா பழுத்துரும். பழுக்கலையா? பழுத்துருமே, நல்லா நல்லா பழுக்கும். மாதுளம்பழம் நல்லா இருக்கு. அதுந்தா ஒன்னால அழுகி போய்க்கிட்டு 2 கூடு இருக்குது. என்ன வித்தியாசமான கூடா இருக்கு. அதான் ஏதோ தூக்கணாங்குருவி கூடு மாதிரி இருக்கு. பெரிய மரத்தை வாங்கி வச்சு அது இருக்கு. ஓங்குதாங்க. அதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர்றது வேறுலாம் வீட்டுக்குள்ள போகும். வரத்தையும் செய்யுது, என்ன பண்றது. சூப்பரா இருக்கு. இங்கேயா? அந்த கத்திரிக்காய் இருக்கு, பிஞ்சு வர்றதில்லை, காய் வர்றதில்லை. இது நல்லா குத்து. இந்த செடி முல்லையா? இதுவா? முல்லைன்னு நினைக்கிறேன். நித்தியமல்லி கூட கிடையாது, முல்லை செடி தான் இது. நித்தியமல்லி இல்லை, சாதா முல்லை. இது வந்து மல்லி. அங்கே எங்கள் எழுத்து வீட்டில் இருக்கு. அவ்வளோ பெரிய ரோஸ் ரோஸாக இத்த தண்டி. இந்த மல்லியோ குண்டு குண்டா இருக்கும் அப்படியே. ஒரு ரோஸ் இருந்தா இந்த இருக்கு பத்தியா? இது வந்து வெள்ளை இது. எங்கள் வீட்டில் ப்ளூ கலர் இருக்கு அடுக்கு. இது சங்குப்பூ. இதுலேயும் ப்ளூ இருக்கா? ப்ளூ கடவு கிடக்கானா? ஏன் பூவை பறிக்கிறது இல்லையா? முல்லைய நல்லா. இது வந்து நம்ம இது இதுவும் முல்லை செடி தான். இது நித்தியமல்லி. அப்புறம் என்னங்க, செடி கொடி மரம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு எங்கள் சிஸ்டர், அதாவது என்னோடய மச்சான் ஒய்ஃப், அவங்களோட பேசிகிட்டு இருந்துட்டு, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதையும் கொஞ்சம் அறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு மாங்காய் ஒன்று பறித்து கொடுத்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.